காந்தாரா சாப்டர் 1 லிஜெண்ட் அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏங்க உங்களுக்கு வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையாங்க? இருக்கா இல்லையா? இல்லை கேட்குறேன், தமிழ் ஆடியன்ஸை பார்த்து தான் கேட்குறேன். ஏன்னா வந்து காந்தாரா வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், படம் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து தளபதி விஜய் இருக்கார்ல, அவர் புலின்னு ஒரு படம் நடித்தார்ல, அந்த படம் வந்து அதை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இவங்க வந்து அந்த கிராமத்துலேருந்து காட்டிலேருந்து வரா மாதிரியோ, அந்த வந்து ராஜ்யத்தை வந்து அந்த ராஜாக்களை கைப்பற்றி அவங்கள வந்து அந்த ராஜ்யத்துள்ள எப்படி போகிறாங்கன்ற மாதிரியா நவுறோம். அப்படியே வந்து நம்ம சூர்யா நடித்த கங்குவா படம் இருக்குல்ல, அதில் வரா மாதிரி இந்த கத்துற சீனு, காட்டில் சண்டை போடுறது, மற்ற மிருகங்களை இது பண்ணுறது சொல்லிட்டு அந்த மாதிரி சீனுக்கு தான் வந்து ட்ராவல் ஆகும். இது ரெண்டுத்தையும் காப்பி அடித்து ஒரு ரிலீஜியஸாக புகுத்திருக்காங்க. ரிலீஜியஸ் மீன்ஸ் அந்த சிவன் இருக்கார்ல, சிவனை வச்சு கொஞ்சம் பில்டப் பண்ணி கிரியேட் பண்ணி ஒரு 2 சீன் வந்து ரிஷப் ஷெட்டி பெர்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. அதனால வந்து இந்த படத்தை வந்து 1000 கோடி அடிக்கும், பயங்கரமாக இருக்குது, பயின்டரானலாம் 2 சீன்லாம் பயின்டரானு அப்படி சொல்கிற மாதிரி எதுக்கு இந்த அளவுக்கு பில்டப் பண்ணுறீங்க? அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஓப்பனாக சொல்லுங்க, சிம்பிளுங்க. ரிஷப் ஷெட்டி தான் அந்த 2 சீன், அந்த சாமி வந்த மாதிரி ஆடுவார்ல, அந்த 2 சீன் நல்லா இருக்குதுங்க. நானே ஒத்துக்கிறேன், பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காருங்க. கங்குவா வந்து நீங்கள் கத்தினே இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, காந்தாராலேருந்து கத்துறாங்க. நீங்கள் கங்குவா மட்டும் ஏன் முக்கான்றீங்க, காந்தாரா ஏன் நல்லா இருக்குதுன்றீங்க? எனக்கு புரியல, எனக்கு டிஃப்ரெண்ட் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்களுக்கு கங்குவால கத்துறானா, காந்தாராலையும் கத்துறான் தான். கங்குவா உங்களுக்கு மொக்கையாக இருக்குதுன்னா காந்தாராவும் மொக்க தான். புலி உங்களுக்கு மொக்கையாக இருக்குன்னா காந்தாராவும் மொக்க தான். எப்படி நீங்கள் எப்படி தமிழ் படத்தை மட்டும் அப்போ மொக்க டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்களா? இல்லை, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து வேறு ஒன்றுமே இல்லை, இந்த சீனுக்கு தான், அந்த படத்தோட மிக்சிங் சீனுக்கு தான் வந்துன்னு இருக்குது. இன்னும் அந்த சிவனை வச்சு கொஞ்சம் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த பயபக்தியை க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. சாமி வந்துடும், சாமி கனவுல வரும், அப்படியே கனவுல வந்து போய் வாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பில்டப் ஏற்றிக்கிறாங்க. அதுக்கு வந்து உடனே வந்து ஐயோ கூஸ் பம்ஸ் ஆகுது, பயின்டரானு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போடுறீங்க. ஏன் அந்த மாதிரி? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, தமிழ் படங்களை மட்டும் டார்கெட் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் வந்து எல்லா படத்தையும் வந்து பயாஸ்டாக வந்து ரிவ்யூ போடணும், ஓகேங்களா? என்ன கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து அப்படியே வந்து புலியும் கங்குவாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லைங்க படத்தில். சாங்ஸு மொக்க, சாங்ஸ் எதுவுமே வந்து எனக்கு பெருசாக கேட்குற மாதிரி ஃபீலிங்கே இல்லை. ஏதோ படத்தோட படமாக நவுறுது, பட் அந்த சாங்ஸுக்குன்னு வைப்பு சுத்தமாக இல்லை. இன்ஃபேக்ட் புலி படத்துலையும் கங்குவா படத்துலையும் பாட்டு நல்லாயிருக்கும், தீம் மியூசிக்கு நல்லாயிருக்கும். இந்த படத்தில் நல்லா இருக்கா? பெருசாக இல்லை. தீம் மியூசிக்கில் பிஜிஎம் நல்லா தான் இருக்குது, ஓகே. பட் சாங்ஸ் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து காமெடிக்கு வரும். காமெடி வந்து இந்த படத்தில் அடிக்கிறானுங்க, கவுண்டர் காமெடி அடிக்கிறானுங்க. ஒரு சீன் கூட எனக்கு சிரிப்பு வரலங்க, ஒரு சீனும் சிரிப்பு வரல. அந்தளவுக்கு வந்து பூமர் காமெடியாக இருக்குது, ஓகேங்களா? அதுவும் அந்த ரிஷப் ஷெட்டிக்கு அந்த ஃபேஸ் கட்டுக்கிறதுக்கும் ஒரு ஹீரோ ஃபேஸ் கட்டே இல்லைங்க ரிஷப் ஷெட்டிக்கு. ஏதோ வந்து சிச்சினேகிறா போல் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது, அந்த சாமி வரா மாதிரி பண்ணும்போது மட்டும் தான் நல்லா இருக்குது. தவிர அவருக்கு அந்த ஹீரோ ஃபேஸ் கட்டே வரல. சிச்சினே இருக்கிறதுனால எதுக்குடா இதை பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீலிங் வருது. இன்னும் இந்த படத்தில் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு டாப் டு பாட்டம் எல்லா சீனுமே நல்லா அழகாக இருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ருக்மிணி தாங்க. ஹீரோயின் டாப் கிளாஸ், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்கள காட்டுற சீன் எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் ஆகுது. இதில் அவங்கள வச்சு ஒரு ட்விஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வில்லின்ற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதை ஒன்றுத்தை தவிர இந்த படத்தில் நான் எதுவுமே பெருசாக ரசிக்கலாங்க. ரெண்டாவது இந்த ஆர்ட் ஒர்க் நல்லாயிருக்கு, ஓகேங்களா? ஆர்ட் ஒர்க் அதாவது வந்து அந்த பின்னாடி செட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லா செட்டுமே வந்து சூப்பராக இருக்குது, ரியாலிட்டியாக இருக்குது. ஆனால் இன்னும் நான் இதே மாதிரி தான் நீங்கள் புலி படத்துலேயும் பண்ணியிருப்பாங்க, கங்குவா படத்துலையும் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த தமிழ் படங்களை மட்டும் ஏன் அடிக்கிறீங்க, கன்னட படத்தை மட்டும் ஏன் தூக்கி சொல்கிறீங்க? அதுதான் என்னோட ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு வந்து கங்குவா பிடிக்குங்க. புலி வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பெருசாக இல்லை. புலி வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் எடுத்த விதமே மொக்கையாக தான் எடுத்துனாங்க. பட் கங்குவா வந்து என்ன குறைச்சல், எனக்கு கங்குவா ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப பயங்கரமாக இல்லைனாலும் அந்த 3D எஃபெக்ட்டுக்கும் அதுக்கும் கங்குவா பார்க்கறதுக்கு ஒரு டீசென்ட் வாட்சாக தான் இருந்தது. பட் அந்த படத்தை சவுண்டு வருது, கேட்க முடியல, அடிக்குது, ஐயோ பயங்கரமாக இது, சூர்யா கத்தினேக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. அப்போ ரிஷப் ஷெட்டி கத்தலையா? காட்டுவாசியில் என்ன பண்ணாங்க? கத்தின்னு தான் இருந்தாங்க. இதில் காட்டுவாசி கத்தது பார்த்தாதுன்னு அவங்க பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிற அந்த கடப்பா நாட்டுக்காரங்களும் கத்தின்னு தான் இருந்தாங்க. கங்குவா புலியை வந்து மொக்கன்னு சொன்னாங்க. எவனுமே காந்தாராவை மொக்கன்னு சொல்லலை. அதுதான் என்னோட ஆதங்கம் இந்த வீடியோவில். ஸோ அதனால் வந்து காந்தாரா நீங்கள் 1000 கோடிக்கெலாம் ஒர்த்தே இல்லைங்க. நான் இப்போயே சொல்லிடுறேன், ஒன் டைம் வாட்சபிள், டீசெண்டாக என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். அதனால் வந்து 1000 கோடி இந்த படம் கலெக்ஷன் கேஜிஎஃப் அளவுக்கு ராசா, கேஜிஎஃப் அளவுலாம் வந்துடாதீங்க ராசா. கேஜிஎஃப் வந்து வேறு மாதிரி, ஓகேங்களா? கேஜிஎஃப் கிட்டலாம் வந்துடாதீங்க. கேஜிஎஃப் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். சாங்ஸ்லேருந்து, பிஜிஎம்லேருந்து, ஹீரோயின்லேருந்து, ஓகேங்களா? ஸ்டோரியிலேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து, அந்த ஆர்ட் ஒர்க்லேருந்து ஓவராலாகவே சூப்பராக வச்சுருப்பாங்க. அந்த கேஜிஎஃப் காம்பாக்டான ஒரு கதையாக இருக்கும். எமோஷன்லேருந்து, அம்மா சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே தூக்கி சாப்பிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே பண்ணோன்ட்டு பண்ண மாதிரி தான் ஒரு செட்டிங்காக இருந்தது. இந்த படத்தை நீங்கள் அப்படியே ஓவராக சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணாங்களா என்னன்னு தெரில, கொஞ்சம் அதை செக் பண்ணுங்க, ஓகேங்களா? காந்தாரா இஸ் எ டீசென்ட் ஒன் டைம் வாட்சபிளுங்க. அதை தவிர வேறு என்ன பில்டப் பண்ணி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க.